சீரியஸ் எடுத்துக்குவாங்க இருந்த நொடி நிஜம் நீங்க ஹாப்பியா இருக்கும் அந்த வளர்த்து இப்போ எனக்கு வந்து வயசு 64 இருந்தாலும் என்னுடைய கடமைகள் அப்படிங்கிறது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முடிச்சிட்டேன். இருந்தாலும் என்னுடைய 60வது வயசுல என்னுடைய கணவன் தவறிட்டாரு. மேலும் என்னுடைய பயணம் எப்படின்னா எங்க 2 பேர் பொம்பளை பிள்ளைங்க அவங்கள அண்டியில் இருக்க முடியாது. அப்படி என்னுடைய பாதை எப்படி போகுமோ அப்படின்னு ஒரு கலக்கத்தில் இருக்கும்போது தான் மேம் அவங்க வந்து உங்களோட திறமையை வந்து வளர்க்கறதுக்கு நான் இருக்கிறேன், அதனால நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு எனக்கு ஒரு பக்கத்துலையாக இருந்துட்டு எனக்கு வழிகாட்டினாங்க. ஸோ அந்த வகையில் தான் என்னுடைய பணியாக காடு கொடுக்கும்போது அப்போ ஒரு வழி கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த வகையில் எனக்கு ஒரு வழி கிடைச்சது அந்த மேமுடைய வழிகாட்டுதான். ஸோ அவங்களுக்கு வந்து நான் அந்த வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு என்னை சுற்றி முடிச்சு போகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது லைனில் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு வரைபடம். ஸோ எப்படி வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இடம் தெரியாத ஊருக்கு போனோம்னா எப்படி அவங்க மேப்லாம் வச்சு போட்டுட்டு ஒரு தெரியாத இடத்த கூட இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி போயிடுறாங்களோ அது போல் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய வரைபடம். அதனால வீட்டுக்கு ஒருவர் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும். ஏன்னா கற்றுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்க போகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்பட முடியும். அதனால வீட்டுக்கு ஒருவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக கட்டாயமாக இதை வந்து நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கொண்டாடி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாத இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நாம நினைச்சாலும் அதை போக முடியாது, நாம நினைச்சாலும் அது போக முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு அது கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம வரமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அந்த வரமாக பயன்படுத்தினாதான் அந்த வாய்ப்பு நமக்கு ஒரு வெற்றியை தேடிக்கணும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை பயணம் என் வெற்றியை நோக்கி செல்லும் என்று இந்த ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நிறுவனமாகட்டும் ஒரு நிகழ்வாகட்டும் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுல தான் இருக்குது நம்மளுடைய வெற்றி. அப்படிங்கிறப்ப இந்த நட்சத்திர சுடர்மணியுடைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க வெற்றிக்கு காரணம் மஞ்சளா மேடம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டிமன்ற நிகழ்ச்சி ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது நான் இடையில ஒரு நிர்வாகிகளுடைய கூட்டம் போட்டுறதாகட்டும், சரி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, மேடம் ஏதோ தனியாக போட்டுருக்குறாங்க, அது அவங்களோட செஷன் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே இருக்க மாட்டாங்க. உடனே அந்த இடத்துல எல்லா குரூப்புக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கரெக்டான முறையில் கண்ட்ரோல் பண்ணி யாரும் பேசாதீங்க, அடுத்தது யாரும் சைலண்ட் போடுங்க, அட்மின் ஆரம்பிங்க. நான் ஹைதராபாத் போயிருந்தப்பெல்லாம் அந்த நிகழ்ச்சி நான் கூட உண்மையாலுமே ஸ்ட்ரகிள் ஆகும், நிற்கும், திருப்பியே ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி நம்ம வந்த வேண்டி தான் நடத்துகிற மாதிரியானது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட ஸ்டாப் ஆகாமல் அப்படியே கண்டினியூவாக, அதுதான் ஒரு சிறந்த நிர்வாகம்னு சொல்கிறது. அந்த தலையே இல்லைனாலும் அந்த இடத்துல அது நடக்கணும், அதுதான் அதனுடைய சிறந்த நிர்வாகத்துக்கு உண்டானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நிர்வாகத்தை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக வந்து அதனால தான் இந்த இதுக்கு சிங்கப்பெண் அப்படிங்கிற விருது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் அது உங்கள் ஊர்லேயே வச்சு உங்களுக்கு அந்த இடத்துல பாராட்டு விழா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. அதே மாதிரி நம்மளுடைய 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை பற்றி நம்மளுடைய மகளிர் தினோடைய கொண்டாட்டம் நிகழ்ச்சி போட்டிகளில் வந்து ஜட்ஜாக இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல மோட்டிவேஷன் பண்ணக்கூடியவர் அந்த சகோதரர் காரைக்குடி இளங்கோவன் சார் அவர்களை ஒரு நினைவு பரிசு வழங்குறதுக்கு அன்போடு அழைக்கின்றோம். போட்டோ